வதன புத்தகம்தான் லார்க் பாஸ்கரையும் ஜிபி இளங்கோவனையும் ஒரு கோட்டில் இணைக்கிறது. இளங்கோ கிருஷ்ணனையும் அப்படித்தான் இணைக்கிறது இந்த வதன புத்தகம். நாங்கள் 40 ஆண்டு கால நண்பர்கள். 90களிலேயே இளங்கோவன் எழுத தொடங்கிவிட்டார். இடையில ஒரு பிரேக்கப் 2000 வந்து 2010க்கு பிறகு இந்த வதன புத்தகத்துக்கு பிறகு தான் அவர் வந்து ஃபோக்கஸ் ஆனதுங்கிறது. 90களில் நாங்கள் அவரை கவிதை எழுத தொடங்கிய காலகட்டத்தில் ஒரு சிறு இலவச கவிதை வெளியீடு ஒன்று வெளியிட்டோம். அதிலே அருங்கோணங்களும் செங்கோணங்களும் ஒன்றையொன்று வெட்டி கொள்ளும் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதையை தொடங்கி அது கடைசி வரி வந்து அம்மாவின் ஒவ்வொரு இருமலிலும் வட்டங்கள் சுருங்கி புள்ளியாய் மாறும் என்று எழுதியிருப்பேன். அது ஞாபகத்தில் இருக்கிறத வச்சு சொல்கிறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடியான கதை. அப்போதே அந்த தொகுப்பில் வந்து நான் இப்போ எழுத்தாளராக பரிணமித்திருக்கிற கார்ல் மார்க்ஸ் எல்லாம் கவிதை எழுதியிருந்தோம். ஆனால் அந்த இளங்கோவனுடைய கவிதையை மட்டும்தான் அப்போதைக்கு எங்களுக்கு ஆபத் பந்தவனாக இருந்த ரவி சுப்பிரமணியன் இளங்கோவனுடைய கவிதை ஒன்று தான் அதில் தேருது அப்படின்னு சொன்னார். அது 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த தொடர்ச்சியாக அவர் எழுதியிருந்தால் இன்றைக்கு வேறு மாதிரியான ஒரு இடத்திற்கு அவர் நகர்ந்திருக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கை அப்படியா நம்மளை வைத்திருக்கிறது? இல்லை. 2000க்கு பிறகு 2010க்கு பிறகு தினம் 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 அவர் போடுகிற கவிதைகளுக்கு வரக்கூடிய பதில்களை பார்க்கிற போதெல்லாம் வந்து உற்சாகமாக இருக்கிறது. ஆகா, இப்படி ஒரு கவிஞன் உலகத்திலே தோன்றிவிட்டானே, இப்படி ஒரு கவிஞன் எழுதி கொண்டிருக்கின்றானே, அதுவும் 10 வரிக்குள்ளாக 40 வரி 50 வரி எல்லாம் என்று எழுதாமல் ஒரு 10 வரிக்குள்ளாக ஒரு கவிதையை எழுதி அப்படி ஒரு உருவாகி இருக்கக்கூடிய ஒரு இளங்கோவனுக்கு இன்றைக்கு வந்து இணைந்திருக்கக்கூடிய இடம் என்பது உண்மையிலேயே பெருமைப்படத்தக்கதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எழுதிய கவிதையை நான் பார்த்தவன், ரசித்தவன், இன்னும் சிறப்பாக எழுத வேண்டியவன். அவர் எழுதிய நீ நின்ற இடத்தில் ஒரு உன் பிரதி ஒன்று நின்று சிரிக்கிறது என்று ஒரு வரி எழுதியிருந்தார் ஒரு கவிதையில். அதுதான் பின்னாளில் எங்கேயோ பார்த்தபோது உன் ஞாபகம் அப்படிங்கிற ஒரு வரியில் வந்து அந்த ஆப்பிள் பெண்ணே நீ யாரவளோ அந்த ஒரு பாடலில் அந்த ஒரு வரி வந்திருக்கும். அது அந்த வரியை ஒரு 30 வருஷத்துக்கு கூட எழுதியிருந்தார். ஆனால் தொடர்ச்சியாக அவர் எழுதாமல் போனது அப்படிங்கிறது அப்பப்போ நாங்கள் சொல்கிறது உண்டு. என்னங்க இந்த மாதிரி எழுதாமல் இருக்கீங்களே, எழுதாமல். ஆனால் அதையெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்ததை தாண்டி ஒரு இடத்திலே தான் அவர் இன்றைக்கு ஒரு கவிஞனாக அறியப்படுகிறவராக வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் உரியதாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே நான் தான் சொல்ல முடியும். கூட பழகினா வேற யாரும் சொல்ல முடியாது இல்லையா? ஆக மிக நிறைவான இந்த நேரத்தில் அப்போது தொடர்ச்சியான ஒரு வாசிப்பு எங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்துட்டு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருந்துறதுக்கு. எல்லா வண்ணத்து பூச்சிகளும் செத்து சருகான பின் என் தோட்டத்து வாசலில் ஈரக்கூந்தலின் நீ என்ற கலாப்பிரியாருடைய கவிதையை 30 வருஷமாக நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் வந்து இன்னும் நிறைய சொல்கிறதுக்கு நிறைய விண்ணிலிருந்து இளையாத மழை ஊசி ஒன்று தரையிறங்கி கொண்டிருக்கிறது. அதோ நபிதா தாழ்வு புடை பிடித்து அதோ நபிதா போகிறாள் என்ற வண்ணநிலவன் கவிதை. குற்றாலச்சாரலில் கால் செருப்பு தொலைந்து கைப்பேனா மறந்து கண்டெடுத்த வெள்ளி குலுசின் பொற்பாத சித்திரத்தை இன்னும் மறக்க முடியவில்லையே என்ற விக்ரமாதித்தனுடைய கவிதை. இதெல்லாம் 30 வருடங்களுக்கும் மேலாக எங்களுக்கு முன்னெடுத்து அப்படியே வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இதை நானும் இளங்கோவனும் நடந்து பேசி கழித்த கவிதை பொழுதுகளை இந்த நேரத்தில் இல்லாமல் நான் வேறு எப்போது நான் நினைவு கூற முடியும்? அதற்காகத்தான் நாங்கள் இதையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்திலே இளங்கோ கிருஷ்ணன் மிக முக்கியமான ஒரு தமிழின் கவிஞர். எந்த அடையாளங்களுக்காகவும் எந்த அங்கீகாரத்துக்காகவும் யாருக்காகவும் எதற்காகவும் தன்னை விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற தமிழின் மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவர். அப்படியாக எனக்கு அங்கீகாரம் கொடுங்கள், எனக்கு விருது கொடுங்கள் என்று விருதுகளின் வேட்டையாடிகளின் நிலமாக இருக்கக்கூடிய இந்த நிலத்தில் தனித்துவமாக அந்த விருதுகளெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற இளங்கோ கிருஷ்ணன் அவர்களை மேடை சொல்கிறார். ஜிபி இளங்கோவனுடைய 2 நூல்கள் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எனக்கு
இவர் சொன்ன மாதிரி தான் இளங்கோ அப்படிங்கிற பெயரை வந்து எனக்கு வந்து ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2000ங்களுக்கு கொஞ்சம் முன்பு இருந்து அந்த பெயரை நான் பார்த்துருக்கிறேன். இதழ்களில், கவிதைகளில் பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி சரவணனுடைய பெயரையும் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி கும்பகோணத்தில் சில நண்பர்கள் எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் ஒருவாறு உணர்ந்திருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருடங்களுக்கு முன்னே இளங்கோவை நான் சந்திச்சேன்னு நினைக்கிறேன். நேரில் சந்திச்சது கும்பகோணத்தில். அது ஒரு ரசபாசமான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் ஆமாம், அந்த கூட்டத்தில் ஒரு தோழரை படுகொலை செய்தோம். அது நடந்துச்சு. அது அந்த படுகொலை நடந்து ஒரு 17-18 வருஷம் ஆகிடுச்சு. அந்த கூட்டத்தில் தான் நான் முதல்ல நிறைய பேரை பார்த்தேன். அந்த கூட்டத்தில் தான் சரவணனை பார்த்தேன், இளங்கோவை பார்த்தேன். கால்மார்க்ஸ் இருந்தார்னு நினைக்கிறேன் அந்த கூட்டலையா? இல்லை ஆமாம். அது கிட்டத்தட்ட அவங்க எல்லாத்தையும் சந்தித்தேன். பொது விற்பனை மிக முக்கியமாக. அப்புறம் அதன் பிறகு பொது விற்பன் தோழராகி, நண்பராகி, ஆசானாகி, அப்பாவாகி, எல்லாவுமாகி என் வாழ்க்கையில் முக்கியமான மனிதர்களில் ஒருவராக மாறினார். அப்படியான ஒரு அழகான கூட்டத்தில் நான் இளங்கோவை சந்தித்தேன். இளங்கோவிட்ட அப்பிருந்தே நான் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞனை நான் வந்து கண்டிருக்கிறேன். தமிழில் நிறையா வகை கவிஞர்கள் இருக்காங்க. சில கவிஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூங்கில் மாதிரி படன்னு வளர்ந்துருவாங்க. அது விதைச்சா வளர்கிற கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவ்வளோ வேகமாக வளரக்கூடிய அப்படி வளருவாங்க சில கவிஞர்கள். சில கவிஞர்கள் ஆலமரம் மாதிரி மண்ணில் விழுந்து மெல்ல வேர் பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொஞ்ச நாள் அந்த பக்கம் போகாமல் திடீர்னு சில வருடங்கள் கழித்து போய் பார்த்தா ராட்சசமாக வளர்ந்து நிற்பாங்க. அப்படி சில கவிஞர்கள் இருப்பாங்க. சில கவிஞர்கள் வந்து இந்த ஜப்பானிய மூங்கில் மாதிரி. ஜப்பானில் ஒரு வகை மூங்கில் இருக்குது. அந்த மூங்கில் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மண்ணில் விழுந்ததுக்கப்புறம் ஒரு 6 வருடங்களுக்கு 7 வருடங்களுக்கு இந்த உயரம் தான் இருக்கும். ஒரு 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும், 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்படியே தான் இருக்கும். தினந்தோறும் நீர் வார்த்தாலும் 360 நாட்கள் வெயிலில் நனைஞ்சு மழையில் நனைஞ்சு வளரவே வளராமல் 6 வருடங்களாக அப்படியே தான் இருக்கும். திடீர்னு ஒரு இரவில் வளரத் தொடங்கும். அடுத்த 4 நாட்களில் அது வந்து 3 தென்னை மரம் உயரத்துக்கு வளர்ந்துடும். வெறும் 4 நாட்களில். அப்போ அந்த 6 வருடங்களாக அது என்ன பண்ணுச்சு? அது 6 வருடங்களாக மண்ணுக்குள்ளே தன்னோட வேரை அனுப்பி தான் அந்த 3 தென்னை மரம் உயரத்துக்கு வளர்கிறதுக்கான தாங்குதிறனை மண்ணுக்குள்ளே வேர்களை பரப்பி கிட்டத்தட்ட அதனுடைய வேர்கள் அவ்வளவு நீளமாகவும் ஆழமாகவும் போயிருக்கும். அந்த அளவுக்கு அது வந்து தன்னுடைய வேரை அப்படி வைத்துக்கொள்வதற்காக அந்த 6 வருட காலத்தை எடுத்துக்கொள்ளும். எனக்கு இளங்கோ வந்து இந்த 3வது வகை கவிஞரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த ஜப்பானிய மூங்கிலை போன்ற ஒரு கவிஞனோ என்று தோன்றுகிறது. இளங்கோ வந்த காலத்துக்கு வேகமாக எழுதியிருந்தா இன்றைக்கி சரவணன் சொன்னதை போல் அவர் வேறொரு உயரத்தில் இருந்திருப்பார். ஆனால் இளங்கோவனுடைய பூக்கும் காலம் தொடங்கிவிட்டது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஜப்பானிய மூங்கிலினுடைய பூக்கும் காலம் தொடங்கிவிட்டது. இத்தனை ஆண்டு காலம் அது மண்ணில் வேர் வைத்து கொண்டிருந்தது, மண்ணில் தன் வேரை இருக்க வைத்திருந்தது. இப்போது அதனுடைய வெடிப்பு காலம், பூக்கும் காலம், அதை நாம் பார்த்துட்ருக்குறோம். இந்த கவிதை நூலை படிக்கிற எந்த ஒருவருக்கும் தோணுகிற அபிப்பிராயம், நன்கு தேர்ந்த ஒரு கவிஞனால் எழுதப்பட்ட கவிதைகள் அப்படிங்கிறது படித்த உடனே தெரியும். ஒரு வளமான ஒரு கவிதை எழுதுவதில் அதனுடைய எல்லா சமத்காரங்களும் அதனுடைய எல்லா இதுவும் தெரிந்த ஒருவரால் எழுதப்பட்ட கவிதைகள் அப்படிங்கிறத இதனுடைய முதல் வாசிப்பிலேயே நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த கவிதைகளில் ரொம்ப அடிப்படையாக நான் கவனித்தது வந்து இந்த கவிதையில் வந்து எனக்கு இந்த கவிதைகளை படிக்கப்போ ஒரு மனநிலை ஒன்று தோணுச்சு. எனக்கு ரெம்பிராண்டனுடைய ஓவியங்கள் நினைவு வந்துட்டு இருந்தது. ரெம்பிராண்ட்னு ஒரு ஓவியர் இருக்கார். ஒளியையும் இருளையும் வச்சு நிறையா விளையாட்டு காட்டிய ஒரு ஓவியர் அவர். அவரோட ஓவியங்களில் லைட்டை வந்து டார்க் மாதிரி காட்டுவார், டார்க்கை வந்து லைட் மாதிரி காட்டுவார். நமக்கு அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது பார்க்குறக்கே நீங்கள் அந்த தேடி பாருங்கள், உங்களுக்கு அது தெரியும். அது உண்மையிலேயே அற்புதமான அந்த லைட்டை முதலாக ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தின
ஓவியர்களில் ரெம்பிராண்ட் முக்கியமானவர். இன்றும் கூட ரெம்பிராண்ட் லைட்டிங் அப்படின்னே வந்து சினிமாவில் ஒரு லைட் ஒரு ஒரு ஒளிமுறை இருக்குது. அந்த ஒளிமுறைகள் நிறையா பாடல்கள் படங்களில் வந்திருக்கு. அப்படி அந்த இந்த படத்தில் அது என்ன படம், குரு படத்தில் ஒரு பாட்டு வருமல்ல, சையா சையான்னு ஒரு பாட்டு, சையா சையாவான்னு ஒரு மையா மையான்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அந்த பாட்டு அந்த ரெம்பிராண்ட் லைட்டிங்கில் தான் இருக்கும். இல்லை எதுக்கு இதை சொல்கிறேன்னா வந்து இந்த கவிதைகளில் அந்த பண்பை நான் பார்க்குறேன். ஒரு கவிதையை சொல்ல துவங்கி ஒரு சைலன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து அப்படியே போகும் அந்த கவிதை. அந்த முன்னாடி அது ஏன் சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறதே நமக்கு அது தெரியாது. நான் ஒரு கவிதையை நான் சொல்கிறேன் பாருங்களேன். பாவங்களின் கடவுள் கனவில் வரும்போது பாவங்களை தொழுவதா கடவுளை தொழுவதா சொல்லிட்டாரு. அடுத்த வரி இதுக்கெல்லாம் எந்த வகையிலும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு சைலண்ட் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த வரிக்குள்ளே போகிறாரு. யாதொரு அன்பில்லாத குட்டியான குழந்தை ஒன்று நாயின் வடிவமா குழந்தையின் வடிவமா? யாதொரு அன்பில்லாத குட்டியான குழந்தை ஒன்று நாயின் வடிவமா குழந்தையின் வடிவமா? அப்புறம் அங்கிருந்து மறுபடியும் விடியும் வரை பசியால் அரற்றுகிறது, விடியட்டும் பார்க்கலாம் என்று விடிந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். கவிதை முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த கவிதையில் நம்ம வந்து இந்த கவிதை நமக்கு என்ன கொடுக்குது? ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறாருல்ல, மறுபடியும் இப்போ அந்த முதல் வரியை படிக்க வேண்டியது இருக்குது. பாவங்களின் கடவுள் கனவில் வரும்போது பாவங்களை தொடுவதா கடவுளை தொடுவதா? அந்த வரி அப்படியே தனியாக நிற்கிது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஒரு சைலண்ட் கிரியேட் ஆகி அடுத்த இந்த கவிதைக்குள்ளே ஒரு நாய்க்குட்டி ஒன்று. நாய்க்குட்டியை நீங்கள் பார்க்குற போது நாயை பார்க்குறீங்களா நாய்க்குட்டியை அது ஒரு குழந்தைன்னு பார்ப்பீங்களா குட்டின்னு பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த வரைக்கும் மேலே சொன்ன வரைக்கும் என்ன தொடர்பு? பாவங்களின் கடவுள் கனவில் வரும்போது அதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு? அப்புறம் அது பின்னாடி அந்த கவிதை போகுது. விடியும் வரை அது பசியில் ஆட்டிகிட்டே இருக்குது, விடியட்டும் பார்க்கலாம் என்றே விடிந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ இந்த கவிதையில் வரக்கூடிய அந்த நாய்க்குட்டி யார்? அந்த நாய் யார்? அந்த கவிதை சொல்லியா அல்லது அது உண்மையிலே அது ஒரு படிமம் மட்டுமா? அப்புறம் முன்னாடி சொல்லப்படுற இந்த பாவங்களின் கடவுள் அப்படின்றது இருக்குல்ல, இந்த பாவங்களின் கடவுள்னா என்ன பொருள்? எனக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு எனக்கு உண்மையிலேயே. பாவங்களின் கடவுள் அப்படிங்கிறப்போ பாவம் புண்ணியம்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த பாவத்தை அவர் மீன் பண்ணுறாரா? நான் முதல்ல அந்த பாவம் நினச்சேன். ஆப்வியஸ்லி இந்த நூலுடைய தலைப்பை படித்த உடனே பாவங்களின் கடவுள் அப்படின்னு படித்த உடனே இந்த பாவம் புண்ணியம்னெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த வகை பாவம் அப்படின்னு நினச்சேன். இந்த கவிதையை படித்த பிறகு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஒரு ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம ஒரு பரிதாபமாக ஒன்று சொல்லுவோம்ல, பாவப்பட்ட ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பாவத்தை சொல்கிறாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த கவிதையில் அதுக்கான அந்த கடைசி அது ஒரு நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டி அது வந்து பசியால் அரட்டிகிட்டே இருக்குது. ஆனால் அதோட பசிக்கு எந்த தீர்வையும் இரவும் தருவதில்லை விடியலும் தருவதில்லை. விடியட்டும் பார்க்கலான்னு விட்டாச்சு, அது ஒவ்வொரு நாளும் விடிஞ்சிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த நாய்க்குட்டி கண்டுகொள்ளப்படவே இல்லை. அப்போ அந்த நாய்க்குட்டி பாவப்பட்ட நாய்க்குட்டி தானே, அது ஒரு பாவப்பட்ட ஜீவன் தானே. அப்போ பாவங்களின் கடவுள்ன்றது அந்த பாவமா, அந்த பரிதாப உணர்வா, அல்லது பாவம் புண்ணியம்ங்கிற இந்த உணர்வா? இது ஒரு மிஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். நான் இந்த மிஸ்டிக் தான் நான் ரெம்பிராண்ட் லைட்டிங் அப்படிங்கிறேன். இது நமக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்குது, ஒரு புதுமையை உருவாக்குது. இது என்ன அப்படிங்கிறத பற்றி ப்ராப்பராக சொல்லாமல் ஒரு சைலண்ட் கிரியேட் பண்ணுறாரு. பாவங்களின் கடவுள் கனவில் வரும்போது பாவங்களை தொழுவதா கடவுளை தொழுவதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைலண்ட்டை கிரியேட் பண்ணி வைக்கிறாரு. அந்த சைலண்ட்டுக்கு அப்புறம் அந்த கவிதை நகருது. இந்த சைலண்ட் வந்து அதில் வந்து ஒரு மிஸ்டிக்கை கிரியேட் பண்ணுது. கவிதைக்கு சொல்லக்கூடிய அர்த்தங்களுக்கு ஒரு புதுமையை உருவாக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு மாடர்ன் பொயிட்ரியினுடைய பண்புகளில் ஒன்றா இந்த புதுமையாக அது இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொரு கவிதை. இன்றுதான் சித்ரா பௌர்ணமி, அம்மாவின் நினைவில் ஒரு தீயிட்டேன், அகலாத சோதியை கை நிறைய அணைத்து கொண்டேன், மெல்ல உலரும் மேனியில் மேலும் ஒரு கொள்ளி வைத்து எரித்து கொண்டேன், அணையாத நெருப்பொன்று அடிவயிற்றில் எரிவதைப் போல் தீயை தீயால் எரித்துவிட்டு திரும்பி நடந்தேன். இது வந்து எனக்கு வந்து அந்த அன்னையிட்ட தீ கவிதை நினைவுக்கு வருது. அந்த
இவருடைய கவிதை, வள்ளலாரோட கவிதை, பட்டினத்தாரோட கவிதை. அந்த கவிதையினுடைய சாயலில் அல்லது அந்த கவிதையை நினைவு கூறுவதை போன்ற இன்றுதான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி அம்மாவின் நினைவில் ஒரு தீயிட்டேன், அகலாத சோதியை கை நிறைய அணைத்து கொண்டேன், மெல்ல உணரும் மேனியில் மேலும் ஒரு கொள்ளி வைத்து, மெல்ல உலரும் மேனி அப்படின்னா தன்னோட சொல்கிறாரு, மேலும் ஒரு கொள்ளி வைத்து எரித்து கொண்டேன், அணையாத நெருப்பொன்று அடிவயிற்றில் எரிவதைப் போல் தீயால் எரித்துவிட்டு திரும்பி நடந்தேன். அணையாத நெருப்பு அப்படின்னு எதை சொல்கிறாரு அந்த கவிதையில்? அணையாத நெருப்புன்னு இந்த நம்ம வயிற்றை சொல்கிறாரா, அடி வயிற்றை சொல்கிறாரா, வாழ்வை சொல்கிறாரா, மரணத்தை சொல்கிறாரா? எனக்கு மரணத்தை சொல்கிறாரான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா அம்மாவுக்கு வச்ச தீ அடுத்து தன்னுடைய தானே எரித்து கொள்கிற ஒரு தீயாகவும் அந்த தீ இருக்குது. அம்மாவை எரித்த தீ மெல்ல உலர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய உடலை எரிக்க கொண்டு தீயாகவும் இருக்குது. அப்போது வாழ்வை போலவே மரணமும் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. வாழ்வை மரணம் பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. போன கவிதையில் அந்த பாவம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மங்களான ஒரு சித்திரம் ஒன்று வந்துச்சுல்ல, இதில் வந்து அந்த தீ அப்படிங்கிறது வந்து ஒரு மங்களான சித்திரமாக இருக்குது. அவர் அந்த தீ அப்படிங்கிற சொல் வழியாக வந்து அவர் வந்து எதை மீன் பண்ண வராரு? மரணத்தை மீன் பண்ண வராரா, வாழ்வை மீன் பண்ண வராரா? அணையாத தீ, எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய அணையாத நெருப்பு அப்படின்னு அவர் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு விளையாட்டு பண்ணுறார். அது இப்படியாக இந்த தொகுப்பில் வந்து நிறையா கவிதைகள் இருக்குது. நான் மடித்து வச்சுருக்கேன் நிறையா. பலியிடப்பட்ட ஆடுகளின் 3 தலைகளும் முக்கோணங்களாக உருண்டு புரள்கின்றன அப்படின்னு வந்திருக்கணும். புரள்கிறது. பாவங்களின் சதுரத்தில் கொய்யப்படாத தலையொன்று எஞ்சிய காலத்தின் கருணையோடு நன்றே வேடிக்கை பார்த்தது. இதுலேயும் ஒரு மரணம் இருக்குது பாருங்கள். பலியிடப்பட்ட ஒரு 3 ஆடுகளை வைத்திருக்கிறாங்க. அது அப்படியே உருண்டு இருக்குது. இன்னும் ஒரே ஒரு தலை, அதான் அந்த ஆட்டை இன்னும் வெட்டப்படாத ஆட்டு. எஞ்சிய காலத்தின் கருணை, அந்த கருணையும் ரொம்ப காலத்துக்கெல்லாம் இல்லை, கொஞ்சம் காலத்துக்கு தான் இருக்கும். கூடிய விரைவில் அதுவும் வெட்டப்பட போகுது. அது வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது இல்லையா. அது நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து செத்துப்போன பிணத்தை பார்த்து அழுதன சாக போகும் பிணங்கள்னு ஒரு பழைய கவிதை ஒன்று இருக்குது. அது மாதிரி வெட்டப்பட போகிற ஒரு வெட்டப்பட போகிற ஒரு ஆடு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. வெட்டப்பட்ட ஆட்டினோட தலையை, மற்ற விஷயங்களை, அங்கே நடக்கக்கூடிய சமாச்சாரங்களை. இப்போ இங்கே இதுலேயும் ஒரு மரணம், ஒரு கைவிடல் இதுலேயும் இருக்கிறத பார்க்குறேன். இந்த கவிதையும் பாருங்களேன். இருளும் ஒளியுமாக திரும்பிக் கொண்டிருக்கின்றன நாட்கள், இருளை பத்திரப்படுத்தி ஒளித்து வைக்காத நாட்களில் நாம் விளையாடி தீர்த்த விளையாட்டுகளின் ஒன்றின் விதிமுறை அறியாத குழந்தைகள் 2 தெருப்புழுதியின் ஓரத்தில் நின்று வீதியை பார்ப்பதைப் போல் கண்களை மூடி ஒரு முறை திறந்து பார்த்தது. கிட்டத்தட்ட அந்த ஆற்றினுடைய ஒரு ரெசம்பலன்ஸ் இந்த கவிதைகளில் இருக்கிறத பார்க்கலாம். அந்த கவிதையில் இருக்கக்கூடிய ஒரு இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு பண்புன்னு நான் உணர்ந்தது, இந்த கவிதைகள் ஏதோ ஒரு வகையில் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்குது. ஒரு முதல் கவிதைக்கும் 5வது கவிதைக்கும் அல்லது ஒரு 40வது கவிதைக்கும் ஒரு மெல்லிய சரடொன்று அப்படியே நீண்டிருக்கிறத நான் கவனித்தேன். அது வந்து ஒரு வகைப்பட்ட கைவிடப்பட்ட ஒரு மனநிலையாக இருக்குது, அல்லது வந்து ஒரு துக்கமாக இருக்குது, அல்லது ஒரு வகையான தனிமை உணர்வு, அனாதமை உணர்வாக இருக்குது. இது மாதிரி ஏதோ ஒரு மனநிலை தொடர்ச்சியாக எல்லா இதுலேயுமே வந்து வெறுமனே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருவனுடைய சித்திரம். ஒரு கவிதையில் அது ஆடாக இருக்குது, இன்னொரு கவிதையில் அது குழந்தைகளாக இருக்குது, இன்னொரு கவிதையில் ஒரு மனிதனாக இருக்கிறான். அதாவது எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில் வேடிக்கை பார்க்குறது, அங்கே செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேடிக்கை பார்க்குறது தவிர வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேடிக்கை பார்க்குறது.
நம்ம தலையிட்டு உள்ளே பூந்து ஏதாவது செய்ய முடியும், அது செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம அதை உள்ளே பூந்து ஏதாவது செஞ்சிடலாம். ஆனால் இதில் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. வேடிக்கை பார்க்குறத தவிர உங்களுக்கு ரோலே கிடையாது. அது உங்கள் கைமீறி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அங்கே என்ன நடக்கிறது நீங்கள் வேடிக்கை பார்க்குறத உங்களுக்கு வேறு வழியே இல்லை. அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வில் வேடிக்கை பார்க்குறது பதிவாகிட்டே இருக்குது. ஒரு யாருமே இல்லாத ஒரு தனிமை உணர்வு, யாரும் இல்லை என்பதை போன்று உணர்கிற ஒரு தனிமை உணர்வு. அது உண்மையிலே கொஞ்சம் வாதையான ஒன்று தான். தனியாக இருக்கிறது கொடுமை கிடையாது, ஆனால் நம்ம தனியாக இருக்கிறோங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அதுதான் பெரிய கொடுமை. அந்த ஒரு வாதை உணர்வு இந்த கவிதைகளில் இருக்கிறத பார்க்குறேன். ஒரு வகையான அனாதமை உணர்வு, ஒரு வகையான அது இந்த தொகுப்பை ஒரு கண்ணீர் துளி போல மாற்றுது. ஒரு கண்ணீர் துளினா இந்த கவிதையில் ரொம்ப துக்கம் அப்படின்னலாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அது கிட்டத்தட்ட இந்த கவிதைகள் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 10வது நாள் துக்கம் நடந்த வீட்டில் ஒருத்தங்கிட்ட போய் விசாரிக்கிறப்போ அவரிடம் என்ன துக்கம் வெளிப்படுமோ, அல்லது ஒரு வருடம் கழித்து அல்லது ஒரு 6 மாதம் கழித்து துக்கம் விசாரிக்க போகிற போது அந்த மரணத்தை பற்றி அவர் எப்படி சொல்லுவாரோ அந்த அளவுக்கான துக்கம், அளவான துக்கம் இந்த கவிதையில் இருக்கிறத பார்க்குறோம். இந்த கவிதை சிரித்த முகமாகத்தான் தன்னை முன்வைத்துக் கொள்ளுது, அல்லது இயல்பான ஒரு முகம் போல தன்னை முன்வைத்துக் கொள்ளுது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு உள்ளார்ந்த ஒரு துயரம், ஒரு அனாதமை உணர்வு, ஒரு கைவிடப்பட்ட ஒரு உணர்வு, ஒரு வலி, ஒரு வாதை இந்த கவிதைகளில் இருந்துட்டு இருக்கிறத பார்க்கணும். அதுதான் இந்த கவிதையினுடைய மைய உணர்வாக இருக்குது. இந்த கவிதைகளை உருவாக்கி கொடுத்த மைய உணர்வாக அது இருக்கிறத பார்க்குறோம். இளங்கோ ஒரு நேர்த்தியான ஒரு கவிஞன். இளங்கோவுக்கு இந்த கவிதைகள் குறித்து எனக்கு இன்னொன்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த கவிதைகள் ரொம்ப சமத்காரமாக இருக்குது. என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கவிதையை சமத்காரமாக எழுதுறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு 10 கவிதை எழுதணும்னா 11வது கவிதை எழுதுகிற போது அந்த சமத்காரம் கையில் பிடிச்சிடும். இங்கேருந்து அங்கே போய் 2 லெஃப்ட்டு போட்டு யூட்டர்ன் திரும்பி முடித்தா கவிதை முடிஞ்சது, அவ்வளோதான். அப்படி இடத்துக்கு போயிடுவோம். ஆனால் அந்த வைல்ட்னஸ் அட்டம் பண்ணணும். அந்த வைல்ட்னஸ் ரொம்ப முக்கியம். வைல்ட்னஸ் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த காட்டுத்தனம். ஒரு புலி காட்டுக்குள்ளே நடக்கிறப்போ அது எந்த பாதையில் போகுங்கிறது அதுக்கே தெரியாதுன்ற மாதிரியான ஒரு வைல்ட்னஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியவே கூடாது. ஒரு கவிதையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கவிதையில் நம்ம என்ன, போன கவிதை மாதிரி இந்த கவிதை எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது. இந்த கவிதை இதனளவில் சுதந்திரமாக இருக்கணும், இதனளவில் இந்த கவிதைக்குள்ளே வேறு என்ன நம்ம இனோவேட்டிவாக பண்ண முடியும், இந்த கவிதைக்குள்ளே இந்த கவிதை எப்படி நம்ம ஃப்ரெஷ் பண்ண முடியும். போன கவிதையிலிருந்து இந்த கவிதை அதனோட நடையால், சொல்லல் முறையால், உத்தியால் எதால் நம்ம இதை ஃப்ரெஷ் பண்ண முடியும், எப்படி இந்த கவிதையை நம்ம ஃப்ரெஷ் பண்ணுறது, அந்த வைல்ட்னஸ் அது அட்டன் பண்ணுற இடங்களில் இளங்கோ இன்னும் மிகப்பெரிய உயரங்களுக்கு போவார் அப்படின்னு எனக்கு தோணுது. இதுவே ரொம்ப மிக முக்கியமான ஒரு தொகுப்பு தான். எனக்கு தெரிஞ்சு இளங்கோவனுடைய மிக நல்ல கவிதை நூல்களில் ஒன்று, இந்த வருடத்தினுடைய மிக நல்ல கவிதை நூல்களில் ஒன்று அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் தொடர்ந்து இளங்கோ அந்த வைல்ட்னஸை எதிர்கொள்வார் என்றால் இன்னும் மிகச்சிறப்பான உயரங்களை எல்லாம் அடைவார் அப்படின்னு எனக்கு தோணுது. இளங்கோவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் மிக சரியாகவே அவதானித்திருக்கிறார். கவிஞர் அபியுடைய ஒரு வரி, திசையும் நீயே திசை காட்டியும் நீயே என்ற ஒரு வரி, அது அவர் சொன்ன இடத்துக்கு அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறது. அந்த எந்த இடத்துல இருந்து அவர் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்த தான் அவர் சொல்கிறதுக்கான தான் நினைக்கிறேன். மிக முக்கியமான உரையாக இளங்கோ கிருஷ்ணனுடைய உரை இருந்திருக்கிறது. இன்னும் இந்த கவிதைகளை மிக நுட்பமாக ஒரு ஆய்ந்து, அதாவது முகத்துக்காக பேசாமல் கவிதைக்காக தாட்சண்யம் இல்லாமல் பேசக்கூடியவர் தான். அதை மாதிரி பேசியிருக்கிறார். அவருக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு